தாவேக தலைவர் தளபதி விஜய் மீது பொதுவாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தா, இவர் களத்துக்கு வராம அரசியல் பண்றாரு அப்படின்றதுதான். இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இருக்க அரசியல், உளவியல், பொருளாதாரம், ஆதாயம், இதை பத்தி நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். கட்சி துவக்கம், தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பது, பூத் கமிட்டி ஃபார்மேஷன், உறுப்பினர் சேர்க்கை, இது எல்லாமே அரசியல் களத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் நிதர்சனம். இதையும் மீறி இவர் களம் இறங்கல, இல்லை களத்துக்கு வரல அப்படின்னு இவங்க மீன் பண்றது என்னன்னா, நேரடியா வந்து மக்களை சந்திக்கல, நேரடியா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்றதுதான். ஸோ நேரடியா வந்து மக்களை சந்திக்கலன்றது கூட இவங்களோட பெரிய கன்சர்ன் இல்லை, நேரடியா வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்றது தான். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, பத்திரிகையாளர்கள் கேட்கப்படும் கேள்வியானது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பற்றி உங்களுடைய புரிதல் என்ன, மக்கள் நலன் சார்பாக நீங்க வைத்திருக்கும் திட்டங்கள் என்ன, மக்களோட பொருளாதார பிரச்சனைகள் என்ன, ஒன்றிய அரசோட இணக்கமாக செயல்படுவதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம், ஒன்றிய அரசோட இணக்கமாக செயல்படாததனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம், இது போன்ற ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்க போறாங்களான்னு கேட்டா இல்ல. இவங்க கேட்க போறது டீப் குவெஸ்டின்ஸ், அல்லனா இமோஷனலி சார்ஜ் குவெஸ்டின்ஸ். அதாவது இவர் உங்களை பத்தி இப்படி பேசினாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரும் பேசிக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது போன்ற இமோஷனலி சார்ஜ் குவெஸ்டின்ஸ் கேட்கும் போது என்ன ஆகும்னா, யாராக இருந்தாலும் அவங்க பதில் சொல்றதை விட இமோஷனலா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து ஊடகத்தில் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படும். பொலிட்டிக்கல் வாட்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நான் பொலிட்டிக்கல் வாட்சர்ஸும் அந்த மாதிரி வீடியோஸ்க்கு கவனம் செலுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும்போது வியூஸ் அதிகமாகும். யூடியூப்ஸாக இருந்தால் வியூஸ் அதிகமாகுது, அப்புறம் சேட்டலைட் சேனல்ஸாக இருந்தால் டிஆர்பி அதிகமாகுது. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய வருமானம் சம்மந்தப்பட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வெற்றிடத்தை வந்து தளபதி விஜய் நிரப்பாததுனால இவங்க எல்லாமே பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய இழப்பை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. இழப்புன்னா நஷ்டம் கிடையாது, வர வேண்டிய லாபம் வந்து வரமாட்டேங்குது. இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இவங்க வந்து திரும்ப திரும்ப தளபதி விஜய் வந்து களத்துக்கு வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுமக்கள், அதாவது நம்மள மாதிரி பொதுமக்களுக்கான செய்தி என்னன்னா, நான் ஏதோ டைம் பாஸ்க்காக கொஞ்ச நேரம் நான் பொலிட்டிக்ஸ் பார்க்குறேன், இல்லை நான் ஏதோ வேற யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதான் நம்ம எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இன்னைக்கு நம்ம செலவிடும் ஒரு நொடியும் யாரோ ஒருத்தருக்கு வருமானம் ஆயிட்டே இருக்கு. அப்போ மறைமுகமா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, நான் செலவிடுவது வெறும் மணித்துளிகள் அல்ல, பணமாக என்னிடமிருந்து நான் செலவு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ நம்மளுடைய கேளிக்கை நேரம்ன்றது விரிவடைய ஊடகங்களுக்கும் இந்த டிவி சேனல்ஸ், யூடியூப்ஸ், இவங்களுக்கெல்லாம் வருமானம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால நம்மளோட கேளிக்கை நேரம் அதிகமாகுது அப்படின்னும் போது அதனுடைய இன்னும் அர்த்தம் என்னன்னா, என்னோட வாழ்க்கையை நான் ஆக்கப்பூர்வமாக செதுக்குவதற்கான நேரத்தை செலவிடாம நான் இந்த ஊடகங்களுக்குள்ள, யூடியூப்குள்ள முடங்கி போறேன் அப்படின்றது தான் அர்த்தம். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.